here. Today we are going to see about the problem solving statement. Okay. So they are taking one problem, how they giving the solution for that and conclusion. Now we can give the introduction about our team. What's it? You can discuss it. Okay. What's the problem? What's the find out this? Okay. Now the problems. Hi, I'm Rashmi. Today we are going to see case study of air pollution in Delhi. You know, Delhi is our capital of India, and டெல்லியில பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே தான் இருக்கு செய்யலாம். ஸோ அங்கேருந்து ஏர் பொல்யூஷன் நிறைய டெல்லியில தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நார்மல் ஏர் பொல்யூஷன் நார்மல் ஏரோட இது பார்த்தீங்கன்னா என்னன்னா 0 to 50, அதுதான் நார்மல். இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 138, கோயம்புத்தூருக்கு இப்போ 138 இருக்கு, டெல்லிக்கு இப்போ 168 இருக்கு. ஸோ நம்மளால அந்த காற்றை நம்மளால சுவாசிக்க முடியாது. நெக்ஸ்ட் மெயின் ப்ராசஸ் வந்து சிவா சொல்லுவாங்க. மேஜர் காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் டெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. வெஹிக்கிள் எமிஷன்ஸ், அப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸு, டபுள் பிளானிங், அதுமாதிரி நிறைய காசஸ் இருக்கு. வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பெட்ரோலியம் வெஹிக்கிள், இங்கே வந்து இவி வெஹிக்கிள் எல்லாம் இருக்கு. அங்கே அவ்வளோவா இவி வெஹிக்கிள் அவ்வளோவா இல்லை. அது வந்து நம்ம அங்கே டெல்லியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இது வந்து பொல்யூஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏர் பொல்யூஷன் அது மேஜர் காசு வந்து வெஹிக்கிள் வந்து பெட்ரோலியம் இதாகி அதனால வர்றது. இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு. இப்போ இங்கே வந்து மரம் இதெல்லாம் இருக்கு, இதனால வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா மரம் செடி அது மாதிரி எதுவுமே கிடையாது. இண்டஸ்ட்ரியல் இருக்கிறதுனா ஃபுல்லாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு அதெல்லாம் இருக்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப ஏர் பொல்யூஷனாக இருக்கு. பூஜா சொன்ன மாதிரி 138 வந்து கோயம்புத்தூர்ல ஏர் பொல்யூஷன் ரேட் இருக்கு. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா 168 இருக்கு. இங்க வந்து 30% வந்து அதிகம், 38% வந்து அதிகமா இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்பு வந்து நம்மளுக்கு தான். அதாவது இப்ப நமக்கு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், பிரீத்திங்ல ஒரு பிரீத்திங் ஒரு சிரமமா இருக்கட்டும், நமக்கு தான் பாதிப்பு இருக்குமே தவிர இண்டஸ்ட்ரியலுக்கோ எதுக்கோ அவங்களுக்கு எதுவும் அந்த பில்டிங்க்கு எதுவும் பாதிப்பு இருக்காது. ஸோ பொல்யூஷன் வந்து இதனால தான் அதிகமாகுது. நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணிருக்காங்க இருக்கு. ஆக்சுவலா நெதர்லாண்ட்ஸ்ல இயர்லி 150 இருந்துச்சு. 150 இருக்கும்போது எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்ணிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, கொரோனா டைம்ல மாஸ்க் போட்டுருந்தோம், அது ஒரு ரீசன் இருக்கு. ஆனா வருங்காலத்துல நம்ம தேவையில்லாம சும்மா மாஸ்க் போட்டு பார்த்துட்டோம். ஸோ அங்க என்ன பண்ணாங்கன்னா ரோட் சைட்ஸ்ல வந்து பெரிய பெரிய ஆக்ட் இருக்க இன்ஸ்டால் பண்ணாங்க. லாஸ் அண்ட் கர்வ் கம்பெனி வந்து நம்ம இந்தியால இருந்து கிட்டத்தட்ட இந்த பானோட ஷீட்ஸ் இருக்குமா வெளியே, அதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ண ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ டெல்லியிலையும் நம்ம அது பண்ணலாம். ஹைட்டா ரேஸ் ஒரு ஃபேன் இந்த ஹைட்டுக்கு வந்து ஏர் ஃபில்டர் வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும். அது வந்து ஏர் பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இவி வாங்கி வச்சுக்கலாம். rather than using petroleum and diesel machines, நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இவங்க எல்லாம் மறந்த விஷயம்னா செவன்த் வண்டர் தாஜ்மஹால் எல்லாருக்கும் தெரியும், ஷாஜகான் கட்டினது. இட்ஸ் பிகமிங் பிளாக், கருப்பாயிட்டே வருது, ஒயிட்ல இருந்து பிளாக் ஆயிட்டே வருது. ஏன்னா பொல்யூஷன் வந்து அவ்வளோ ஹெவியா இருக்கு. 168 நார்மல் ரேட் வந்து 0 to 50, மாடரேட் ஏக்யூஐ வந்து 50 to 100. ஏக்யூஐனா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், நம்மளால சுவாசிக்க முடியல காற்று. டேஞ்சர் ஏக்யூஐ வந்து அபோவ் 100,
கோயம்புத்தூரோட ஏக்வை இப்போ கரண்டா நீங்க உட்காந்துருக்க ஏரியா வந்து 138, அப்போ 100 தான் இருக்கிறோம் நம்ம. டெல்லி வந்து 168, மோர் தேன் டேஞ்சர்ல இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களால எல்லாம் காயம்னா பார்க்கவே முடியாது. பெரிய ஒரு 10 மணிக்கு வெளியே வந்தாங்கன்னா ஃபுல்லா ஃபாகா மிஸ்டா இருக்கும். ஆனா ஆக்சுவலா மிஸ்ட் ஃபாக் அதெல்லாம் கிடையாது. அது வந்து ஆக்சுவலா ஃபுல்லாவே பொல்யூஷன். அதை சுவாசிச்சா லங் கேன்சர், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரலாம். அவங்க பிளட்ல இன்ஃபியூரிட்டிஸ் வந்து ஃபீவர், நாசியா எல்லாமே வரலாம். ஸோ அவங்க கையில் தான் இருக்கு. ரெஸ்ட் கன்க்ளூஷன். We are finding the problem that is an air pollution. Yeah, other people can solution also do that. அது எல்லாரும் நம்ம கையில தான் இப்போ ஓன் பேச. ஸோ கிவிங் மாஸ்க், அதில் என்ன மாஸ்க் சொன்னாலே ஏர் பியூரிஃபை. ஸோ இப்போ ஆர்டினரி மாஸ்க்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணி பெனிஃபிட்ஸ் அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஆக்சிஜன் லெவலும் ப்ளஸ் ஏர் பியூரிஃபை யூஸ் பண்ணி thereafter the future they are going to prepare the mask. Okay. So I'll ask what are the difficulties they face for standing here and presenting the case check. Pooja, what is the difficulty in presenting a case? Communication, main thing, lack of communication. So you can understand what are the difficulties, lack of communication. See, if you are not having the confidence, the particular topic, whatever maybe you are not getting a proper communication. The communication is like next one. Clarity. So நம்ம என்ன சொல்ல வரோமோ அது கிளாரிட்டியா பீப்புளுக்கு அப்பதான் ரீச் ஆகும். சரியா? நம்ம சொல்றது ஒன்று ரீச் ஆகுது ஒன்றா இருக்கு இல்லையா? ஸோ வாட் எவர் த கம்யூனிகேஷன் எப்படி தட் கம்ஸ் அண்டர் தி கிளாரிட்டி. ஓகே. கான்ஃபிடன்ஸ். அவங்க என்ன சொன்னாங்க? லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், இதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்போ நம்மளுக்கு வரும் அப்படின்னா வெரி ஃபார் குட் நாலேஜ் about that particular thing. இப்போ இதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா you can confidently can talk. ஓகே, இப்போ கொடுத்த 5 minutes நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. இந்த அளவு கொண்டு வந்துட்டு ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் டே வாக்கிங் ஃபியர். அப்போ இங்கே வந்து நிற்கும் போது அவங்க ஃபியராக இருந்திருக்கு. சரியா? ஆஃப்டர் தட் வந்து அது அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபியராக இருந்தாங்க. எதுவும் கஷ்டம் இப்போதான் உங்களுக்கு தெரியும். பட் இன்னொன்று நம்ம இங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்க பாடி லாங்குவேஜ் ப்ராப்பரா இருக்கும். பாலாஜி வந்து ஒரு இது பண்ண என்ன பண்ணாரு டான்ஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து ப்ராப்பரா எல்லாமே நாட் ஒன்லி ஃபார் திஸ் இஃப் யூ கோயிங் டு பிளேஸ்மெண்ட் ஆல்சோ யூ கேன் ஃபாலோ திஸ் ஆல் ஆக்டிவிட்டிஸ். எல்லா இடத்துக்கு போகணும், கான்ஃபிடென்ட் இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருந்தாலும் ப்ராப்பரா ஒரு இடத்துல போய் நம்ம என்ன பண்ண முடியும்? கேன் ப்ரெசென்ட். Okay, ma'am. Thank you.